எல்லோருக்கும் வணக்கம். இது எங்களுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை. எங்களுடைய சொந்த வீடுகள் எல்லாம் அந்த இராணுவ முகாமுக்குள் முன்பு அதுக்கு பேர் ஹை செக்யூரிட்டி ஜோன். இப்பொழுது இந்த பக்கமும் அவர்கள்தான், அந்த பக்கம் அவர்கள்தான், எல்லா இடமும் அவர்கள்தான். ஏன் அவர்கள் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கட்டுவன் சந்தியிலிருந்து வசாவளான் சந்தி வரைக்கும் உள்ள வீதியை உடனடியாக துறக்க வேண்டும். அந்த வீதிக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்களை முதலில் விடுதலை செய்யுங்கள். அந்த காணிகளை விடுவீங்கள். எனக்கு அந்த காணி அந்த பக்கம் 10 வீடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 10 பிறப்பு காணி, 100 பிறப்பு. தயவுசெய்து இது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. மக்கள் சொந்த இடத்துல வாழாமல் வேறெங்கேயோ எல்லாம் இருந்து இதற்கு எல்லாரும் உடந்தையாக இருந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை விட்டுவிட்டு வேலை இல்லாமல் இடமில்லாமல் வேறு இடங்களிலே வாடகைக்கு வீடுகளை எடுத்துக்கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டு நித்தியம் எங்களுடைய சொந்த வீட்டிலே நாங்கள் சுதந்திரமாக இருக்க முடியாவிட்டால் இது எங்களுக்கு இந்த நாடு வேண்டாம். நான் இன்றைக்கு 37 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது. இன்றைக்கு 15ஆம் தேதி, அடுத்த மாதம் 15ஆம் தேதி 7ஆம் மாதம் இந்த நான் வைத்த கோரிக்கை முதலிலே வசாவளான் சந்தியிலிருந்து கட்டுவன் சந்திக்கு போகின்ற அந்த பிரதான வீதியை துறந்து அந்த பகுதி முதலில் விடுவிக்க வேண்டும். விடுவிக்காவிட்டால் நான் சுதந்திரமாக இலங்கைக்குள்ளே நடமாடுகின்ற அடையாள அட்டை, நான் வெளிநாட்டுக்கு போவதற்கு என்னிடம் இருக்கின்ற கடவுச்சீட்டு எல்லாவற்றையும் நான் இந்த சந்தியிலே இல்லை, என்னுடைய கட்டுவன் சந்தியிலே நான் போட்டே இருப்பேன். 15ஆம் தேதி நீங்கள் 7ஆம் மாதம் அந்த இடத்தை எங்களுக்கு தராவிட்டால் நான் இந்த கவர்மெண்டாக இந்த பேர்த் சர்டிஃபிகேட், என்ற கல்யாண சர்டிஃபிகேட், என்ற உறுதி எல்லாத்தையும் போட்டு இருப்பேன் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன். நான் அனுர அரசாங்கத்தை இப்பொழுது ஆற்ற விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் எங்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வந்தவர். 1 மாதம் அவருக்கு அவகாசம் கொடுக்கிறேன். எங்களுடைய நிலத்திலே நீங்கள் தோட்டம் செய்து நீங்கள் வயிறு வளர்க்க வேண்டாம். எங்களுடைய காணியிலே நாங்கள் தோட்டம் செய்து எங்களை வயிறு வளர்க்க வேண்டும். நாங்கள் இந்த ஒரு நேர கஞ்சிக்கே கஷ்டப்படுகிறோம். எங்களுடைய காணி எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய கோயில் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய பாடசாலை எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய தேவாலயங்கள், இந்த பகுதியில் எத்தனை தேவாலயம் எல்லாம் நமக்கு வேண்டும். நீங்கள் கொஞ்சம் சத்தப்படாமல் இருக்கும். நீங்கள் கொழும்பில இராணுவ முகாமுக்கு பக்கத்திலே மக்கள் வாழுகிறார்கள். இங்கு மட்டும் மக்கள் வாழ்வதற்கு உரிப்பட்ட காணியெல்லாம் தேவை உங்களுக்கு. அப்போ இன்னும் பயம் கிடக்கு புலியில. நீங்கள் புலிக்கு பயப்படுறீங்க. இன்னும் அது புலி இல்லை, புலிக முடிச்சு போட்டீர்கள். ஆனால் புலிகன்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்க. அதான் ஒருத்தர் படிக்கன் பாட்டு பாடினவனை பிடிச்சி வைக்கிறீங்க. எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த நாட்டில். ஆகவே தயவு செய்து எங்களுடைய காணியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இந்த ரோட்டுக்கு இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதில் எல்லாம் தேவையில்லாமல் இதுக்கு பேர் அம்பலம். அம்பலம் என்னத்துக்கு உங்களுக்கு? எங்களுக்கு எல்லாம் ஒரு அம்பலம் சிங்களத்தெல்லாம் போட்டு வச்சுக்க அம்பலம் வந்து. ஆகவே தயவு செய்து அந்த திருநெல்லையில் இருக்கிற சிவன் கோயில், அந்த காங்கேசந்துறை சந்தையில் இருந்து அங்கால போகிற காணியை விடுவோம். தயவு செய்து இது எங்களுடைய உரிமை. நாங்கள் சொந்த காணியில் எங்களுக்கு இருக்காட்டி இந்த நாட்டில் இருக்கிறது. என்னடா இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுதுதான் யுத்தம் நடந்தது. இந்த மக்கள் அத்தனை பேர் முள்ளிவாய்க்கால் வரை போய் இறந்தார்கள். இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் விடுத்த வேண்டுகோள், நீங்கள் உங்கள் பதவிகளை ராஜினாமா செய்யுங்கள். ஆனால் பதவியாசை பிடித்த பிசாசுகள் இப்பவும் வந்து நிற்கிறோம். ஒரு 3-4 பேர் இப்பவும் அப்போ சரண் செத்ததுக்கு இருந்த எம்பினால் இப்பவும் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் யோக்கியதை கிடையாது தமிழனை பற்றி கலைக்கிறதுக்கு. அவ்வளோ சனத்தையும் சாக்காட்சி போட்டு இப்போ வந்து ஓட்டு இதில் நல்ல ஒரு வார்த்தை கிடக்குது. அந்த இது வந்து அரச பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது கிடக்குது. தயவு செய்து நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் விசுவாசமாக கடமையாற்றுவோம் என்று இங்கே வந்து நீங்கள் நல்லா சுண்டி போட்டு போவீர்கள். இங்கே இருக்கிற சனம் பாவம். தயவு செய்து அரசியல்வாதிகளுக்கு கதையை போடாதீங்க. எங்களோட வேலையை நாங்கள் பார்க்குறோம். இது எங்களோட ஊர், எங்களோட மக்கள், நாங்கள் வாழ்ந்த இடம். எங்களுக்கு இந்த நிலம் வேண்டும்.
சரியோ? தமிழர் விடுதலை கூட்டணி இந்த செல்வநாயகத்தால் உதயசூரியன் கொடி பறக்க விடைக்க நாங்கள் பாடினாங்க ஒரு பாட்டு. தந்தை வாழ்ந்த நாட்டிலே, நம் தாயும் வாழ்ந்த நாட்டிலே, சொந்தமற்ற பிரஜையாய் நாம் நிந்தையுற்று வீழ்வதா? ஆதி உலக தாய்மொழி, அமுதமணிய தமிழ்மொழி, நீதியற்ற ஆட்சியாளர்களால் நேர்மை குன்றி போவதா என்று தமிழங்கள் உயிர், தமிழிலே நாங்கள் பேசுவோம். இந்த ஊர் எங்களுடைய ஊர். இது கலாலியாக இருக்கலாம், மயில்டியாக இருக்கலாம், வசாவளானாக இருக்கலாம், கட்டுவனாக இருக்கலாம், குடும்பசிட்டியாக இருக்கலாம். எல்லாம் எங்களுடைய ஊர். நாங்கள் அங்கே இருக்க வேண்டும். இவர்கள் இராணுவத்தினர் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய முகாம்களிலே மட்டும் இருக்கலாம். இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் எல்லாம் தேவையில்லாமல் காணி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுடைய காணி, எங்களுடைய மண், என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பப்பா, அவருடைய கூட்டம் பேர் எல்லாரும் வாழ்ந்த நாட்டில் ஊரில் நான் வாழ வேண்டும். தயவு செய்து 1 மாத காலம் அவகாசம் கொடுக்கிறேன். நீங்கள் எங்களுடைய நிலத்தை தராவிட்டால் என்னுடைய அடையாள அட்டை, என்னுடைய பிறப்புச்சாட்சி பத்திரம், என்னுடைய காணியினுடைய உறுதி, என்னுடைய கடவுச்சீட்டு 4ஐயும் நான் கட்டுவன் சந்தையிலே வைத்து எரிப்பேன். அந்த வைரவர் கோயிலுக்கு முன்னால் வச்சு எரிப்பேன். அந்த வைரவர் கோயில் அடி சந்தையிலிருந்து அதுக்குள்ளே போகிற ஒழுங்கைக்கெல்லாம் எங்களுக்கு 10 வீடு இருக்குது. அண்ணன் இருக்கிறார், எங்களுக்கு தெரிஞ்சவர். ஆகவே தயவு செய்து அரசாங்கம் தேவையில்லாமல் இப்போ அந்த பரத்தல விளையாண்டெல்லாம் விட்டுட்டு அது மாதிரி விடுங்கோ. அப்படி விட மாற்றம் கொண்டு வரோம் என்று தானே வந்த நீங்கள் ஆட்சிக்கு. விடுங்கள், எங்களுடைய நிலத்தை தாருங்கள், இது எங்களுடைய வாழும் உரிமை என்று கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.